அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். وقال نبينا صلى الله عليه وسلم يا أيها الذين آمنوا توبوا إلى الله فإني أتوب كل يوم 100 مرة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வாழ்க்கையில் இன்னும் ஒரு ரமலானை எமக்கு நசீபாக்கி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடங்களில் எம்மோடு இருந்த எத்தனையோ அன்பர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இந்த முறை அந்த ரமலானுடைய நோன்பை பிடிக்கவும், தராவிகள் ஈடுபடவும், நல்லமல்களில் ஈடுபடவும் முடியாதவர்களாக, சிலர்கள் ஆஸ்பத்திரிகளிலேயும், சிலர்கள் வீடுகளில் நோயாளிகளாகவும், இன்னும் சிலர்கள் பூமிக்கு கீழால் உள்ள நிர்வாகத்தில் கபருடைய வாழ்க்கையும் ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த வருஷங்கள்ல நாம் தொடர்ந்து இந்த ரமலான அனுபவிப்போமா, அல்லது கபருக்கு கீழால் உள்ள நிர்வாகத்தில் போய் சேர்ந்துடுவோமா, அல்லது ஆஸ்பத்திரியிலேயும் வீடுகளிலேயும் நோயாளிகளாக ஆகிடுவோமா என்று யாராலும் நிச்சயிக்க முடியாது. எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள என்ற முதுமொழிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருள்மழை கொட்டக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருள்மழை பொழியக்கூடிய இந்த சங்கையான ரமலானை முடியுமான அளவு அவனுடைய அருளை எடுத்துக் கொள்வதுதான் புத்திசாலிகளாகிய எனக்கு அது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் லேசான மாதம் அல்ல. என்னுடைய வாயாலோ எடுத்தாலோ அதை வர்ணித்தோ அல்லது சொல்லியோ முடிக்க முடியாது. அந்த அளவு சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் இது குர்ஆனுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் பொறுமையுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் தர்மத்துடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம், நரகம் மூடப்பட்டிருக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் லட்சோப லட்ச நபர்களை நரகத்திலிருந்து உரிமையிட்டு சொர்க்கவாதிகளாக ஆக்கப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் அடியார்களுடைய தௌபாக்களை ஏற்று புனிதர்களாக மாற்றப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் துவாக்கள், அடியார்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் அடியார்களின் மூச்சும் தஸ்பீஹாக மாற்றி பட்டோலையில் பதிவு செய்யப்படக்கூடிய மாதம். இந்த மாதம் தூக்கமும் இபாதத்தாக பட்டோலைகளில் பதிவு செய்யப்படக்கூடிய மாதம். இப்படியாக இந்த மாதத்தை எண்ணிக்கொண்டு போவதென்றால் எண்ணிக்கொண்டே போக முடிந்த அப்படியான உன்னதமான அருள்மிகு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே இந்த மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பு தான், ஒரு இரவை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த இரவிலே ஒருவர் அமல் செய்வது 1000 மாதங்கள் அமல் செய்வதை விட சிறப்பான ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பல இரட்டிப்பான மடங்கு கூலிகளை வழங்குகின்றான் என்றால் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் என்பதை விளங்க வேண்டும். இப்படியெல்லாம் இன்னொரு சிறப்புகளை உள்ளடக்கிய சங்கையான ரமலானுடைய மாதம் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் கிடைப்பதென்றால் இப்படி ஒரு மாதம், அதை பெரிய ஒரு கோடி 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 பணங்கள் கிடைப்பதை விட ஒரு பெரிய சொத்து கிடைத்து விட்டது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அந்த அளவு சிறப்புகளை அல்லாஹ் உள்ளடக்கித்தான் இந்த சங்கையான ரமலானை தந்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் இருக்கிறதே, இது ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இஸ்லாமிய கடமைகள், கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வேற்று மதத்தவர்களுடைய வணக்க வழிபாடுகள் போல கூத்தாடுறதும், வெடில் போடுறதும், ஆடுறதும், மியூசிக்கும் டான்ஸும் போல ஒரு மார்க்கம் அல்ல எம்முடைய மார்க்கம். எம்முடைய மார்க்கம் ஒரு அருஸ்த புஷ்டி உள்ள ஒரு மார்க்கம், ஒரு கருத்து செறிவுள்ள ஒரு மார்க்கம், ஒரு தெளிவான மார்க்கம். அதில் ஏராளமான அந்தரங்கள் பொதியப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அது எந்த ஒரு கடமையாக இருந்தாலும், நோம்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், அது தொழுகையாக இருந்தாலும், ஏனைய சுன்னாக்களாக இருந்தாலும் எல்லாம் ஒரு அர்த்த புஷ்டியோடு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே நோக்கும் பொழுது ரமலானுடைய நோன்பு இருக்கின்றது, இது லேசான ஒன்றல்ல. உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன்,
நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறை நேசர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக நீங்க மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதிலே உள்ள ரகசியங்களை ஆய்வு செய்வோம் என்றால் அது நீளமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது, மிக விரிசலான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அந்தரங்கங்களை உள்ளே பதிய வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மனிதனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிருகத்துடைய பண்பாடுகளை சேர்த்து படைத்து வைத்திருக்கிறார். மனிதனிலே பல மிருகத்துடைய குணங்கள் உள்வாங்கப்பட்டதாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மிருகத்துடைய தன்மைகளை மனிதனிடத்திலிருந்து போக்கப்பட்டு மனிதனிடத்திலே உயர் பண்புள்ள மலக்காணியத்தான தன்மைகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் சுருக்கமாக சொல்வதாக என்றால் நோன்புடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தேளுடைய குணம், மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பாம்புடைய குணம், மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மாட்டுடைய குணம், மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இப்படியான மோசமான மிருகங்களுடைய ஐவாய் மிருகங்களுடைய இப்படியான மோசமான என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ இந்த குணங்கள் எல்லாம் அப்படியே தட்டி தாழ்த்தப்பட்டு அப்படி அடக்கப்பட்டு நஃப்சானியத்து அடக்கப்பட்டு மனிதனிடத்திலே உயர் பண்பான மலக்கானியத்தான தன்மைகள் வர வேண்டும் என்பதுதான் இந்த நோன்புடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே மனிதனிடத்திலே தக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சம் வந்துவிடும் என்றால் கண் நல்லதை பார்க்கும், நாவு நல்லதை பேசும், காது நல்லதை கேட்கும், ஏனைய உறுப்புகள் நல்லதின் பக்கம் செயல்பட ஆரம்பித்துவிடும். எனவே ஒரு மனித புனிதனாக இவன் மாற்றப்படுகின்றார். இதுதான் இந்த நோன்புடைய தத்துவார்த்தங்களிலே கூறப்படக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு அன்புக்குரியவர்களே, நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த நோன்பின் மூலமாக நாம் நினைத்துக் கொள்வது எம்மிடத்திலே அமல் கூடிவிட்டால் தக்வா வந்துவிட்டது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். உண்மையிலே ஒரு மனிதனை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கப்பட்டது. அதிகமான பாவம் செய்கிறார், அதிகமான நன்மையும் செய்கிறார். இன்னும் ஒரு மனிதன் பாவம் குறைச்சி செய்கிறார், நன்மையும் மிச்சம் குறைவாக இருக்கிறது. ஐயுஹுமா அஃலல், இந்த ரெண்டு மனிதர்களில் யார் ஏற்றம் என்று கேட்ட பொழுதோ அந்த பாவம் குறைஞ்சி அமலும் குறைஞ்ச மனிதர் இருக்கிறாரே அவர்தான் அல்லாஹ் இடத்திலே ஏற்றமான மனிதர் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் நினைக்கிறோம் ரமலானுடைய நோன்பு வந்துட்டது, நோன்பை பிடிச்ச உடனே எங்கள்கிட்ட அமலெல்லாம் கூடுதோன்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன் என்றால், தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், எங்கள்கிட்ட நன்மை கூடாட்டியும் பரவாயில்லை, எங்கள்கிட்ட அமல் கூடாட்டியும் பரவாயில்லை, எங்கள்கிட்ட நடக்கக்கூடிய பாவம் குறைய வேண்டும், எங்களோட பாவங்கள் குறைய வேண்டும். நாங்க நன்மை செய்கிறோம் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு ஷைத்தான் அப்படி சித்தரிச்சு காட்டுகிறான். ஆனால் நாங்க முழுக்க முழுக்க செய்யறது தவறு, பாவம், அநியாயம், அட்டூழியம். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, நன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ எம்முடைய பாவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டிய நிலைமை. பாவம் அதிகமாகி அல்லாஹ்வை கடைசி நேரத்தில் சந்திக்கக்கூடிய நேரம் பாவத்தோடு சந்திப்போம் என்றால் எம்முடைய முடிவு கடைசி இறுதி முடிவு பயங்கரமானதாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு கடை முதலாளி இடத்திலே நீங்கள் அதை எல்லோரும் தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழாலே எத்தனையோ பேர்கள் வேலை செய்கின்றார்கள். உங்களுடைய வேலையால் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான எல்லா வேலையும் செய்கின்றார், நல்ல முறையிலே நடக்கின்றார், பல வருஷமாக இருக்கின்றார், உங்களுக்கு சம்பாதித்து தருகின்றார். இப்படியான ஒருவர், நம்பிக்கையாக நாணயமாக நடந்த ஒருவர் ஒரு கட்டத்திலே ஏதோ ஒரு திருட்டுத்தனமான வேலை செய்து விட்டார், சல்லியை களவாண்டுட்டார் அல்லது ஏதோ பொருளை களவாண்டு விட்டார் என்று சொன்னால் நீங்கள் என்ன முடிவுக்கு வருவீர்கள் என்றால், அவ்வளவு காலமாக செய்த அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டு அந்த களவுதான் பெரிதாக அங்கே முந்து நிற்கும். அவரை வானம், நீ போ, நீ எனக்கு நம்பிக்கைக்கு துரோகமாக நடந்து விட்டாய் என்று அவரை உடனே அப்புறப்படுத்தி விடுவோம், அவரை வெளியாக்கி விடுவோம். இதுதான் மனிதனுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் மனிதன் எவ்வளவு நன்மை செய்தாலும் இப்படியாக தவறுகள், அல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்க செயல்கள் செய்யும் பொழுது மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடிய நிலைமைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும். எனவே நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு நினைக்கிறது என்ன, நான் நன்மை செய்தேன், அப்படியா எங்களை பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம், எங்களை கம்ப்யூட்டர் அப்படி போட்டு பார்ப்போம், நிறுத்தை பார்ப்போம்,
நாங்க என்ன செய்யற நன்மை இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் தொழுது கொள்றோம். நீ தொழுதுதான் ஆக வேண்டும். 5 நேரம் தொழுகை இல்லைண்டா இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படப்பட்டாய். நீ முஸ்லீம் அல்ல, தொழுதுதான் ஆக வேண்டும். ஜக்காத்து கொடுக்கிறோம், ஜக்காத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உனக்கு பணத்தை அல்லாஹ் தந்ததாக இருந்தால் அதை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கவில்லை என்றால் அதிலே அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகி விடுவாய். அதிலே நஜீஸ் கலந்து விடும். மற்றவர்களுக்கு செல்ல வேண்டிய பணம் அது நஜீஸ். அதை அசூசியை அப்புறப்படுத்தி விட வேண்டும். இல்லை என்றால் எல்லாம் சேர்ந்து நஜீஸ் ஆகிவிடும். அது நீ செய்துதான் ஆக வேண்டும். நோம்பு பிடிக்கிறோம், அது நோம்பு பிடித்துத்தான் ஆக வேண்டும். முஸ்லீம் என்று சொல்லியிருந்தால் அதை நிராகரிக்க முடியாது, கட்டாயம் செய்தான் ஆக வேண்டும். ஹஜ்ஜி செய்கிறோம், ஹஜ்ஜை அதன் கட்டாயமாக பணம் வசதியுள்ளவர்கள், உடம்பு சக்தியுள்ளவர்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே என்ன நாங்கள் மேலதிகமாக செய்கிறோம்? ஏதோ கொஞ்சம் சுன்னத்து தொழுது கொள்றோம், ஏதோ தஹஜ்ஜத் இருந்து தொழுது கொள்றோம், கொஞ்சம் ஜிக்ர் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம். மேலதிகமாக இன்னும் மேலதிகமாக போனா ஏதோ ஒரு குமர காரியம், ஏதாவது பள்ளிக்கு ஹதியா செய்யறோம். வேற என்ன செய்யறோம்? நாங்க உள்ளத்துல பேலன்ஸ் பண்ணி பாருங்க அன்புக்குரியவர்கள். என்ன நன்மை செய்யறோம்? பெருசாக கொஞ்சம் தொழுது கொள்றோம், சதக்கா செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்யறோம். வேற என்ன நன்மை செய்கிறோம்? அதே கட்டத்தில் மற்ற பக்கத்துக்கு திசை திரும்பி பார்ப்போம். நாங்க எவ்வளவு பாவம் செய்கிறோம்? எத்தனை எத்தனை ஆயிரம் பாவங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். ஈமான்ல இருந்து பிடிச்சது, ஈமானுடைய நம்பிக்கையில அல்லாஹ் மீது ஒவ்வொருவரும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கின்றது. என்ற கடையை கொண்டோ, தொழிலை கொண்டோ, உத்தியோகத்தை கொண்டோ ஒன்றுமில்ல. எனக்கு உணவளிப்பது அல்லாஹ். அல்லாஹ் தான் ரஸாக்காக இருக்கிறான். எனவே எந்த கடை தாரதில்ல, தொழில் தாரதில்ல, உத்தியோகம் தாரதில்ல, வியாபாரம் சாப்பாடு தாரதில்ல, அல்லாஹ் உணவு தருகிறான் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலே பதிவாக வேண்டும். அதற்கு மாற்றமான நம்பிக்கை சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அது எந்த அளவு உண்டால் அவனை சிறுக்கிலே கூட கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நம்பிக்கையிலே கூட ஓட்டையாக இருக்கிறது. அதிலே கூட அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அதுவும் ஒரு தவறு. அன்றாடம் பாவம் செய்யும் பாவத்தில் ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக வருவோம். சொல்லிக் கொண்டு போன்ற அப்படியே கோர்த்து கொண்டு போகலாம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக வருவோம். நம்முடைய முழுக்கு கூட எத்தனையோ பேர்கள் சரியாக நிறைவேற்ற தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்குடைய பரல் எத்தனை என்று கேட்டால் சிலர்களுக்கு தெரியாது. பேத்தி பேரம் கண்டிருப்பாங்க. ஆனா முழுக்குடைய பரல் 2, ஒன்று நீயத்து வைக்க வேண்டும், அடுத்ததாக முழு உடம்பும் தண்ணி படும் வரையிலே நனைத்துக் கொள்ள வேண்டும், குளிக்க வேண்டும் என்ற அந்த முழுக்குடைய பரல்கள் தெரியாது. வீடுகளிலே பெண்களுக்கு ஹைலுடைய நிபாசுடைய முழுக்குடைய குறியை நிறைவேற்றக்கூடிய முறை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக வருவோம். அன்புக்குரியவர்களே, ஒலு செய்யக்கூடிய ஹவுல் அடியிலே நின்று பாருங்கள். எத்தனை பேருடைய ஒலு சிஹத் இல்லாமல் இருக்கிறது. லா ஸலாத்த லிமன் லா வுதுவலா, யாருக்கு ஒலு இல்லை அவனுக்கு தொழுகை இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒலு செய்கின்றார்கள். அதாவது மூஞ்சை கழுவும் பொழுது 2 காது சோனைக்கு வரைக்கும், முடிவுடைக்கக்கூடியதிலிருந்து தொண்டைக்குழி கெட்ட உள்ள இடம் வரைக்கும் அப்படியே கழுவப்பட வேண்டும். மூஞ்சை கழுகின்றார்கள், ஏதோ முன் பகுதியை மட்டும் கழுகின்றார்கள், ஒன்றும் சரியாக கழுவப்படுவதில்லை. அடுத்ததாக கை கழுகின்றார்கள். கை கழுவும் பொழுது இந்த கொடுங்கையுடைய அரவாசி வரைக்கும் இதுவரைக்கும் கழுக வேண்டும். சிலர் கழுகின்றார்கள், இதுவரைக்கும் தான் கழுகின்றார்கள். உது கூடாமல் போய்விடுகின்றது. தலையை மசூ செய்கின்றார்கள். எங்கே மசூ செய்கின்றார்கள்? மசூ இங்கே செய்யப்பட வேண்டும். நெத்தியை மசூ செய்கின்றார்கள். நெத்தியிலே மசூ செய்ய முடியாது, தலையை மசூ செய்யப்பட வேண்டும். நெத்தியிலே தண்ணை பூசி இங்கே இழுக்கின்றார்கள். ஈரம் தான் நிலுபடுகின்றது, வெறும் கைதான் நிலுபடுகின்றது, தண்ணி இங்கே பூசப்படுகின்றது. இப்படியாக நெத்தியை மசூ செய்கின்றார்கள். காலை கழுவுகின்றார்கள். முன்கால் தான் கழுவுகின்றார்கள். பின்கால் அப்பட்டமாக தெளிவாக தண்ணி படாமல் இருக்கின்றது. கெண்டை கால் உட்பட அங்கே கால் கழுவப்பட வேண்டும். ஒழுவிலே பாத்திலாக இருக்கிறது. ஒழுவிலே தப்பு செய்கின்றார்கள், ஒழுவை பிழையாகின்றார்கள். ஒழுவு இல்லை என்றால் தொழுகை இல்லாமல் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒழுவிலே குறைபாடு இருக்கின்றது. தொலை வந்து நிற்கின்றார்கள். தொலை வந்து நின்று விட்டால் பாத்தியா சூரத்தை எத்தனை பேர் நாம் சரி பார்த்திருக்கிறோம்? எத்தனை பேர் உலமாக்களை அணுகி ஹஸரத் என்ற பாத்தியா சூரத்தை கொஞ்சம் பாருங்க ஹஸரத் சரியான்னு சொல்லி பாத்தியா சூரத்தை எத்தனையோ பேர் ஓதக்க பார்க்கிறோம். நாங்கள் ஜமாத்துகளிலே போவதனால் எங்களுக்கு விளங்குகின்றது பாத்தியா சூரத்து எத்தனையோ பேருக்கு தெரியாம இருக்கிறது. பச்சை பிழை ஓதுகின்றார்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் பதிலாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், சூரியனை வணங்குகிறேன், சூரியனிடம் என்றே உதவி தேடுகிறேன் என்று அந்த சத்தை விட்டு ஓதும் பொழுது பாத்தியா சூரத்தின் பிழையாக இருக்கிறது. சத்துகள் ஒவ்வொன்று சரியாக சொல்லப்பட வேண்டும். சத்துகளை விட்டு அர்-ரஹ்மானிர் ரஹீம்